ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ருசியான பால் சாஃப்ரான் மோதகம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அரிசி ஊற வச்சுக்கோங்க. அதை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இல்லைன்னா பால் அப்படி டைரெக்டாக நீங்கள் ஊற்றும் போது காய்ச்சின பாலாக இருந்தாலும் அடி பிடிச்சிக்கும். நீங்கள் இதை அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்கு பாலை நீங்கள் ஊற்றிக்கணும். ஊற்றின்ற பிறகு அது கிளறிண்டே பால் காஞ்சி சிம்மரில் கொதிச்சுன்னு இருக்கும். இந்த மீன் டைம் அரிசியை நல்லா தரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க, சிறு ரவையா. இப்போ அந்த அரைச்சதை பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த பாலோட கலந்துக்கணும். பாலோட கலந்து கட்டி தட்டாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கும் போது நம்ம இந்த மீன் டைம் என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச சர்க்கரை, பால் பவுடர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துண்டு நம்ம உலர் திராட்சைகள், முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிளாக உங்கள் வீட்டில் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கைவிடாமல் ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. நல்லா கிளறி நல்லா சுழண்டு வரும்போது நீங்கள் அந்த அச்சு, அது மோதக அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய்யால் கொஞ்சம் தடவி வச்சுக்கோங்க. இப்போது அழகாக சுருண்டு வரும்போது இந்த அச்சில் வச்சு நம்ம இது பண்ணி அழுத்தி எடுக்கும் போது அழகான, சுவையான, மணமான, சாஃப்டான சாஃப்ரான் பால் மோதகம் ரெடி. கண்ணுக்கும் பசிக்கும் நாக்குக்கும் ருசி. வாங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிடலாமா?